வணக்கம். 1963வது வருஷத்துல புன்னகை அரசி கே.ஆர். விஜயா நடிக்க வந்தாங்க. 1965வது வருடத்துல அப்படி ஒரு படம் தனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. 2 வருஷத்துல 63, 64, 65வது வருடத்துல அப்படி ஒரு படத்துல நடித்த நடிப்பை அன்னைக்கு இருக்கிற அத்தனை பத்திரிகைகளும் கொண்டாடிச்சு. தமிழ் சினிமாவே கொண்டாடிச்சு அந்த நடிப்பை. இத்தனைக்கும் கே.ஆர். விஜயா டபுள் ஆக்ஷன் நடித்த முதல் படமா அதுவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இதய கமலம் அப்படிங்கிற படம், எல்வி பிரசாத் அவர்களுடைய படம், ஸ்ரீராம் டைரக்ஷன்ல வந்த படம், கலர் படம், அட்டகாசமான கலர் படம். அந்த படத்தை இன்னைக்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு புது படத்தை பார்க்கிற உணர்வு இருக்கும். தமிழ் சினிமாவில் அழகன் பேரழகன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாக்க ரவிச்சந்திரன் அப்படின்னு போடலாம். அந்த ரவிச்சந்திரனுடைய பாடி லாங்குவேஜே ஒரு புது தினுசா இருக்கும். அந்த ரவிச்சந்திரனுடைய நடிப்புல கே.ஆர். விஜயாவோட நடிப்புல வந்த இதய கமலம் தலைப்பே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த இதய கமலத்தினுடைய வேற ஒரு வடிவமா தான் இவரு நம்ம கார்த்திக் நடித்த, ரேவதி நடித்த இதய தாமரை படத்தை நான் பார்ப்பேன். கதை கிடையாது, அந்த கதை தான் இதுன்னு கிடையாது. கமலம்னா தாமரை, இதய கமலம்னு அங்க வச்சிருந்தாங்க. கார்த்திகே ரேவதி நடிச்ச படத்துக்கு இதய தாமரைன்னு அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னு நான் என் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இது கே.வி. மகாதேவன் இசையமைத்த படம். இது இதய கமலம் 1965வது வருஷம் வந்துச்சு. படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். போ 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 நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ 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 அப்படி எல்லா பாட்டுமே ஹிட்டு. என்னதான் ரகசியமோ இதயத்திலே. இந்த பாட்டை பத்தி தனியாவே பேசணும், அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுறேன். இந்த பாட்டில் நம்மளை என்னமோ ஒன்று பண்ணிடுங்க இந்த பாட்டு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. சுசிலா அம்மா, உங்களுடைய குரலுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். அந்த பாட்டு, அந்த கே.ஆர். விஜயனுடைய முகம், புன்னகை அரசின்னு எவன் பேர் வச்சான், கரெக்டான பேர். அப்படியே அந்த சோகத்தோட இழையோட அந்த பாட்டு இருக்குங்க. அப்படியே டிங் 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 டின்னு இசை அப்படியே நம்மளை அப்படியே மனசை டே தூங்குடா தூங்குடா பார்த்துக்கலான்டா தூங்குடா அப்படின்னு அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி கே.வி. மகாதேவன் அவருடைய இசை. ஒவ்வொரு வாத்திய கருவிகளும் அப்படியே மனசை வருடி கொடுத்துட்டே இருக்கும். சுசிலாமாவும் தன்னுடைய குரலால் வருடி கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்ணதாசன் மட்டும் என்ன, பொலேர்னு அறையவும் அவருக்கு தெரியும் தன்னுடைய வரிகளால். அதே சமயத்தில் இதப்படுத்தவும் அவருடைய அவ்வளவு வரிகள் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அந்த பாட்டு. அதில் என்ன வரிகள்ங்க, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும், நீ பிரிஞ்சாலும் சரி நான் பிரிஞ்சாலும் சரி, வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. அடுத்தாப்புல ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. எப்படி? ஒரு தெய்வம் இல்லாமல் கோவில் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில் நானங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. நிறைய இதுல என்ன சொல்லும், கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ட்டுலாமே டைட்டில் வச்சிருக்கோமே, இல்ல என் புருஷன் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்ட்டுலாம் சொல்றதை கேட்டிருப்போமே. ஆனா இங்க என்ன சொல்றாரு கவிஞர்னா, ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில் அப்படின்னு சொல்லும் போதே தெய்வம் அதுக்குள்ளார அடங்கிடுது. நீ எந்தன் கோவில் நான் அங்கு தீபம். அடுத்தாப்புல சரி ரைட்டு, நீ என் கணவன் தான், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. தெய்வத்துக்கு முன்னாடி நீ வேற கிடையாது, நான் வேற கிடையாது, கோவில் வேற கிடையாது, தீபம் வேற கிடையாது. என் மேனியில் உன்னை
பிள்ளையைப் போலே என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. பிள்ளை ஒரு குழந்தைய போல ஒரு புருஷனை நான் வாரி அணைப்பேன்னு சொல்றா மனைவி. ஆசை நீ தருவாயோ நான் தருவேனோ, நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாம நானும் நானல்ல, நீ இல்லாம நானும் நானல்ல. வணக்கம்.